அன்னியாசே ஆர்மீஸ் இன்னைக்கு நாம ஜிமின் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்து வென் மை எக்ஸ் க்ரஷ் பிகேம் மை வைஃப். ஓகேவா? இந்த எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இந்த எஃப்எஃபோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தான் எல்லாம் மேரேஜ்க்காண்டி எல்லாமே ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. நீங்களும் அங்கே ஹாப்பியாக மெஹந்தி ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன்னு ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட பார்ட்னர் யாருன்னு பார்த்தா ஜிமின் கிடையாது. அவன் பேர் வந்து ஜான். அவன் கூட தான் உங்களுக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. நீங்களும் ஜாலியாக அவர் கூடலாம் பேசியிருக்க மாட்டீங்க. இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ். ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ மேரேஜ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க. இப்போ மேரேஜ் டைமிங்கும் வந்துடுச்சு. உங்களை போய் மேடையில் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் உட்காந்து அந்த பரிகாரம் சம்திங் ஏதோ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அவங்களோட அம்மா அப்பா போய் ஜானை கூப்பிட்டு வரலான்னு சொல்லி போகிறாங்க. பார்த்தா ரூமில் தேடினா ஜானை காணோம். ஜான் எங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லு தேடுறாங்க. இப்போ எல்லாருமே பேனிக் ஆகிட்டு ஃபுல்லு தேடிட்டுருக்காங்க. பார்த்தா அவனை காணோம். ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கான். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, நான் என் லவரோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கானா. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்பா ஷாக் ஆகிட்டு வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் என்னங்க இப்படி சொல்கிறீங்க, என் பொண்ணு பாவம் இல்லை, இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் இது கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு கல்யாணம் நின்று போனதெல்லாம் பிரச்சனை இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு இந்த மேரேஜில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க காசு போட்டு, அதுதான் உங்களுக்கு இப்போ பிரச்சனையாக தருது. உங்கள் அம்மா அப்பா அங்கே சண்டை போட்டுட்ருப்பாங்களா, நீங்கள் எந்திரிச்சிட்டு அந்த ஜானோட அம்மா அப்பா கிட்டே இங்கே பாருங்கள், கல்யாணம் நின்று போனது கூட நோ ப்ராப்ளம், ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ண எல்லா காசும் நீங்கள் தான் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க, ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா காசு போனாதாடி பிரச்சனை, உனக்கு கல்யாணம் தாண்டி முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, கல்யாணம் போனால் போயிட்டு போகுது, எனக்கு இப்போ காசு வரணும், அவங்கள அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே சண்டை போட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா இவ ஒரு பைத்தியக்காரி, கல்யாணம் நின்று போச்சு, நாங்களாம் ஃபீலிங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அப்பா சமாதானப்படுத்திட்டுருக்காங்க. நீங்கள் அந்த ஜானோட அம்மா அப்பா கிட்ட காசு கொடுங்க இப்பயே அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது, இப்போ கல்யாணம் நடந்தாகணுமே அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அங்கே பேசிகிட்ருக்காங்க. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அங்கே பிடிக்கிறீங்களா, ஏன்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு கல்யாணம் நின்று போச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ கூட்டத்தில் தான் ஜிம்மியில் உட்காந்துட்ருப்பார். அவர் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரிலேஷன் மாதிரி தான். அவர் உங்கள் காலேஜ் தான் படிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து உங்கள் மேலே ஒரு பெரிய க்ரஷ்ஷாக வச்சுருப்பார். உங்ககிட்ட வந்து ஒரு வாட்டி ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் இல்லை, நான் இந்த மாதிரி லவ்வெல்லாம் பண்ணுறதா இல்லை, எங்கள் ஃபேமிலி எது டிசைட் பண்ணுறோம் அவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கனால அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போயிருப்பார். இப்போ அவருக்கு நீங்கள் ஒரு எக்ஸ் க்ரஷ்ஷாக தான் இருப்பீங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் வந்திருப்பாங்க அந்த கல்யாணத்துக்கு. ஜிமினுக்கு அம்மா மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. அவங்க அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஜிமினுக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருந்தது, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணது எல்லாமே. அப்பயே அவங்க ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி பொண்ணா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அங்கே நின்றுட்டு எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்களா, ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணுற இப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு. அவங்க அம்மா டேய் இது தாண்டா ஒரு நல்ல சான்ஸு, நீ போய் மேரேஜ் பண்ணிக்க போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் பார்க்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா ஆமாடா போடா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஜிமின் என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாடா இப்போ தான் அவள் கல்யாணம் நின்று போச்சுல்ல, இதுக்கப்புறம் அவளை யாரும் மேரேஜ் பண்ணிக்க வர மாட்டாங்க, நீ போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டானா உனக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கும், நீ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரியும் எல்லாருமே உன்னை கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க சொல்கிறாங்களா. ஜிமினும் அதுக்குன்னு அவளுக்கு என்னை தான் பிடிக்காது, என்னை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவளுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதடா முக்கியம், இப்போ மட்டும் ஜானை பற்றி இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா, தெரிஞ்சிருந்தா என்னையாவது இந்த கல்யாணமே நடந்திருக்காடா பைக்கார போடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பி விட்றாங்க. அதுக்கு ஜிமினும் நீயும் வாமா அப்படின்னு சொல்லி போகிறாங்களா. அப்போ அவங்க அம்மா தான் போயிட்டு இங்கே பாருங்கள் வயனோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் கல்யாணம் நின்று போச்சு நல்லா ஃபீல் பண்ணாதீங்க, வேணும்னா என் பையனை அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. அவங்க அப்பா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு இருக்கிறது ஒரே பையன்,
நீங்கள் மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு சொத்தும் நிறையாவே இருக்குது, உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லாவே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களா. உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் கல்யாணம் நின்று போச்சா அது ஃபீலிங்கில் இருப்பார். சரி ஓகே எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டா பொண்ணு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நல்ல ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் அம்மாவும் டிசைட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் அம்மா அப்பா எனக்கு இவங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜிம்மின் சொல்கிறாரு, உனக்கு நீ ஞாபகம் இல்லையா நான் ஒரு வாட்டி வந்து உன்னை லவ் ப்ரப்போஸ் பண்ணனே அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்கிறாரா. ஆ ஆ அவன் தான் நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாக்காண்டி நீங்கள் மேரேஜுக்கு ஒத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ் நடக்குது. நீங்கள் எப்படி இருந்தாலும் அவனும் தெரியாது இவனை பற்றியும் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஜிம்மினோட அம்மாவும் ஜிம்மின் நீங்கள் 3 பேர் மட்டும் காரில் அவங்க ஜிம்மினோட வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே போய் இறங்குனோடனே அவங்க அம்மா போய் ஹாப்பியாக இங்கேயே வெயிட் பண்ணுமா நான் போய் ஆரத்தி தட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஆரத்தி தட்டு எடுத்துகிட்டு வராங்க. நீங்களும் என்ன நடக்குதோ நம்ம விதி எப்படி நடக்குது பார் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்ருக்கீங்க. அவங்க வந்துட்டு ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே அவங்கள வலது காலில் எடுத்து வச்சு உள்ளவாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்டு வராங்க. ஜிம்மினும் வராரு. ஜிம்மின்கிட்ட இப்போ வரையும் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை, ஜிம்மினும் ஒன்றுமே பேசலை. அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே வந்துட்டு ஜிம்மின் ரூமுக்கு கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்களா. நீ ஜிம்மினும் வா அப்படி வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு அவர் வீட்டுக்கு ரூமுக்கு. அவர் ரூமுக்கு போகிறீங்க, சுற்றி பார்க்குறீங்க. பெரிய வீடாக தான் இருக்குது அவரது, அவர் பணக்காரர் தான். ஆனால் அவங்களுக்கு அப்பா யாருமே ரிலேஷனே இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான் இருக்கார் ஜிம்மினுக்கு. அப்புறமா உள்ளே போகிறீங்க, நீங்கள் சுற்றி பார்க்குறீங்களா. அதுக்கப்புறம் என் லக்கேஜ் எங்கே வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்கிட்ட பார்க்குறீங்க. அவரும் அங்கே வை அந்த கபோர்டில் வை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் போய் அங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே நைட் ஆகிடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டின்னர் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் நைட்டா எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. அப்போ அங்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் உக்காந்துட்ருக்கீங்க உள்ளே. ஜிம்மினும் அங்கே தான் அப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வராரு. அவர் வந்து அவர் வரத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களா. அவங்க ஃப்ரெண்ட்ஸு என்னடா உனக்கு மேரேஜ் ஆகும் அது எப்பட்றா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி நீ மேரேஜ் பண்ணிப்பா, அதுவும் க்ரஷ்ஷையே மேரேஜ் பண்ணியிருக்கீடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருப்பாங்க. எப்படியோ வயன் எனக்கு கிடச்சிட்டா, இல்லாமல் வாழ முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், அவளே எனக்கு கிடச்சிட்டா, விதி என் பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பேசிவிட்டு அவங்க ரூமுக்கு வராரு. நீங்கள் அங்கே உட்காந்துட்ருப்பீங்களா. ஜிம்மின் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் ஸ்லோவாக வந்து உட்கார்றாரு. அப்போ நீங்கள் ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மினும் வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்களும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உனக்கு இந்த மேரேஜ் விருப்பம் தானா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறாரா. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க விருப்பம் தானானா எங்கள் அம்மா அப்பா என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. அவர் அது இல்லை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்லாம் இங்கே யாரும் பார்க்குறதில்ல, அந்த ஜானியே எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கல, அரேஞ்ச் பண்ணாங்க மேரேஜ் பண்ணிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மினும் ஓகே அப்படி இருந்தாலும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் ஏதோ சொல்ல வராரா. நீங்கள் அதுக்கு முன்னாடியே இங்கே பாருங்கள் உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜிம்மினும் ஓகே அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் ஷாக், இன்னும் ஒரு நிமிஷத்தில் ஓகே சொல்லிட்டான், நம்மளையே புரிஞ்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே லைட்டாக நீங்கள் ஒரு சாஃப்ட் கார்னர் இம்ப்ரெஸ் ஆகிடுறீங்க. ஜிம்மினும் சரி நீங்கள் படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் இங்கேயே படுத்துக்கோங்க, பெரிய பெட்டாக தானே இருக்குது, நீங்கள் இங்கேயே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அந்த கார்னரில் படுக்கிறாரு, நீங்கள் இந்த கார்னரில் படுக்கிறீங்க. நீங்களும் தூங்கிடுறீங்க. ஆனால் ஜிம்மினுக்கு தூக்கமே வரல, உங்கள் பக்கம் திரும்பி படுக்கிறாரு, உங்கள் ஃபேஸே தான் பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக அழகாக தூங்கிட்டுருக்கீங்க. இந்த மேரேஜ் லுக்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கீங்க நீங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. இப்போ நீங்கள் காலேஜ் போய் முடிச்சிருப்பீங்க, அதோட தான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அவரோட பிஸ்னஸ் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸை பார்க்குறாரு. நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. அவங்க அம்மா கூட நீங்கள் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு அவங்க கூட பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே ஆயிடுறீங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா.
நீங்களும் அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறம் ஜிம்மினை பற்றி என்னென்ன தெரியணுமோ அதெல்லாம் கேட்குறீங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஜிம்மினுக்கு உன் மேலே பெரிய க்ரஷ் இருந்துச்சுமா, ஆனால் அவன் உங்ககிட்ட கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ அவனை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாங்களா. இல்லை இல்லை, அவர் மேலே தப்பு இல்லை, நான் தான் இந்த மாதிரி லவ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது எங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவரை ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் பரவாயில்லம்மா, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இந்த காலத்தில் இருக்கான்னு எனக்கு ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்லி அவங்க கூட பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே ஆகுது, ஜிமின் நைட் வராரு. நீங்களும் அவரும் அவ்வளோவாலாம் எதுவும் பேசிக்கிறது இல்லை. ஆமாவா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக பேசிப்பீங்க. அதுக்கப்புறம் இப்படியே ஒரு மாதம் ஆகிடுது. நீங்கள் நல்லாவே ஜிமினை புரிஞ்சுக்கிறீங்க, அவர் எவ்வளோ ஸ்வீட்டு கைண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அவர் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நார்மலாகவே பேசுகிறீங்க அவர் கூட. அவர் மேலே உங்களுக்கும் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருது. அவர் மேலே லவ்வும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்களா, நார்மலாக தூங்குற மாதிரி தான் 2 பேரும் அங்கிட்டும் இங்கிட்டும் படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் திரும்பி ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்களா. ஜிமின் திரும்பிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா. ஜிமினுக்கு ஷாக்கு, என்னடா இத்தனை நாளாக எதுவுமே சொல்லலை, இன்றைக்கி திடீர்னு சொல்கிறாளேன்ட்டு. இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரா. நீங்களும் போய் ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரோட செஸ்ட் கூட அவங்க ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் அங்கே கரண்ட் போயிடுதா. ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரா. அப்படின்னா ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க அசால்ட்டா. என்ன அவரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அது ஜிமினும் ஓகேன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் என்ன சொல்லி நினச்சிருப்பீங்கன்னா, அவர் உள்ள வேறு ஏதாச்சும் போட்டிருப்பாரு பனியன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பார்த்தா அவர் ஒன்றுமே போடல, நல்லி அந்த ஷர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறாரு. நீங்கள் அவரோட 6 பேக்ஸு இதெல்லாம் பார்த்து அப்பா என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க கண்ணு சிமிட்டாமல். ஜிம்மினும் பார்க்குறாரு, லைட்டாக சிரிச்சிட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு. இன்னும் ஹக் பண்ணிட்டு தான் தூங்கினேன், ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரா. நீங்களும் போயிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரை செஸ்ட்டோட உங்களோட ஹெட் வச்சுட்டு தூங்கிட்டுருக்கீங்க. அப்புறமா உங்களுக்கு ஒரு மாதிரி டெம்ப்டாகுது, இந்த மாதிரி பார்த்தா யாருக்கிட்ட சும்மா இருக்க தோணும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு அவர் செஸ்ட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிமின் தூங்கியிருப்பார். நீங்கள் இப்போ தூங்கின பிறகு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்களா. என்னடா இது ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஜிமின் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் ஒரு செஸ்ட்டு கிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அவர் ஒரு மாதிரி ஒரு டெம்ப்டாகுது. அதுக்கப்புறம் நீங்கள் என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன வயன் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது நானா கிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறீங்களா. இவ்வளோ அசால்ட்டாக என்னடா எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் தாங்க முடியல, அதனால போய்ட்டு ஒரு 6 பேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் போய் கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிமினுக்கு அங்கே டெம்ப்டாப்து வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன வயன் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கிஸ் பண்ணுறேன், வேறு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் பையன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாரு. சொல்லுங்கள். அப்போ அவர் உங்களை தூக்கி அவர் ஃபேஸ் முன்னாடி நிற்க வச்சுட்டு என்ன பண்ணுறேன் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாரா. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் வச்சு பண்ணிவிடுவேன் அப்படி சொல்லும்போது உங்களே யார் கண்ட்ரோல் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு ஷையாகி சிரிக்கிறீங்க. ஜிமினும் என்ன சொன்ன அப்படின்னு மாதிரி பார்க்குறாரா. ஆமாம், உங்களே யார் கண்ட்ரோல் பண்ண சொன்னா, நான் சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. அப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரா. எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஜிமின் வந்துட்டு உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. உங்களை செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் ஹேண்ட்ஸ் வந்து உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே போய் அங்கே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுது. அப்போ நீங்கள் மூன் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஜிமினா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுற, என் ட்ரெஸ்ஸுக்குள்ளே எனக்கு வந்து ஃபஸ்ட் கையெடு அப்படின்னு சொல்கிறீங்களா. நீ தானடி சொன்ன உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ, நீ இப்போ என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரா. ஆமாதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷையாகிட்டே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினும் அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளே உங்கள் ஹிப்ஸ் எல்லாம் ஃபுல்லு அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்க ஹேண்டை வச்சுட்டு இன்னொரு ஹேண்டை உங்கள் ஹெட்டில் வச்சுட்டு அப்படியே உங்கள் ஹெட்டை அவ்வளோ ஃபோர்ஸிபலாக அவர்கிட்ட புஷ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறீங்க. அப்புறமா உங்களை அப்படியே லைக் பண்ண வச்சுட்டு உங்கள் மேலே வராரு. நீங்களும்
பார்க்குறீங்க ஜிமின. ஒரு மூர்னிங் பண்ணிட்டு, ஜிமினும் உங்கள கிஸ் பண்ணிட்டுருக்காரா, அதுக்கப்புறம் "வயன், ஐ கான்ட் வயன்" அப்படி சொல்றாரு. நீங்களும் ம் அப்படின்னு சொல்றீங்க. ஜிமின் "வயன், கேன் ஐ" அப்படின்னு சொல்லி கேட்குறாரா? ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட்டு நோட் பண்ணுறீங்க ஹெட்ட. அவர் உங்களோட ஃபர்ஸ்ட் பட்டன் ரிமூவ் பண்ணுறாரு. உங்க ஷர்ட் இது. செகண்ட் பட்டன் ரிமூவ் பண்ணுறாரு. உங்க செஸ்ட் அங்க தெரியுதா? அவர் அப்படியே உங்க நெக்லலாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கிஸ் பண்ணிட்டே கீழ வராரு. உங்களோட செஸ்ட்டுக்கு மேலலாம் கிஸ் பண்றாரு. நீங்க மூன் பண்ணிட்டுருக்கீங்க. "ஜிமினா, ஜிமினா" அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினும் அப்படியே அந்த மூனிங்கில இன்னும் டெம்ப்ட் ஆயிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்காரு. கிஸ் பண்ணிட்டே இன்னும் உங்க பட்டன் ஓப்பன் பண்றாரு. நீங்களும் பார்க்குறீங்க. அப்புறமா ஜிமின் அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க செஸ்ட்டெல்லாம் செம்மையா சக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே சக் பண்ணிட்டே இருக்காரா, உங்களுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெவனுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல். அது அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜிமின் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவங்க ஹிப்ஸுக்கு வராரு. ஹிப்ஸுக்கு வந்துட்டு செம்மையா போட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு அவங்க ஹிப்ப. உங்களுக்கு வலிக்குது. ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஜிம்மின்னு அது இன்னும் அப்படியே ஒரு மாரி ஆகுதா, அந்த சிச்சுவேஷனே ஒரு மாரி ஆயிடுது. ஜிம்மினும் அப்படியே அங்கலாம் ஃபுல்லா ஒரு மாரி ஃபேஸ் வச்சு ரப் பண்றாரு. உங்களுக்கு ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாரி மூச்சு விடுறீங்க ஃபோர்ஸா. ஜிம்மினுக்கும் அது ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே சக் பண்ணிட்டுருக்காரு. அப்படியே வெட் கிஸ்ஸஸா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கீழ வராரா, நீங்க பார்க்குறீங்க ஒரு மாரி லைட்டா ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு. ஜிமினும் உங்களோட லோவர் பார்ட்டும் அப்படியே ஃபுல்லா ரிமூவ் பண்றாரு. அதுக்கப்புறமா உங்கள அந்த அங்கேயும் கிஸ் பண்றாரு. அங்க ஒரு மாரி அவரு டங்க் வச்சு ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரா, உங்களால சத்தியமா ஒரு மாரி முடியல. நீங்க ஒரு மாரி பெட்ஷீட்டெல்லாம் புடிச்சிட்ருக்கீங்க. உங்களால தாங்க முடியல. அப்புறமா ஜிம்மின் அங்கலாம் கிஸ் பண்ணிட்டு, ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் மறுபடியும் மேலே வராரு. அவரோட ட்ரெஸ்ஸும் ஃபுல்லு ரிமூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா உங்கள மேலே வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டே அப்படியே இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் இன்சர்ட் பண்ணோன உங்களுக்கு செம்மையா வலிக்குது. உங்க கண்ணில் தண்ணியெல்லாம் வருது. பெட்ஷீட் டைட்டாக பிடிக்கிறீங்க. இன்னொரு கையை ஜிம்மின் கையோட அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. ஜிம்மினுக்கு தெரியுது உங்களுக்கு எவ்வளோ வலிக்குதுன்னு. உங்களை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த எப்படியோ அது என்ஜாயும் தான் ஆகுது. இருந்தாலும் உங்களுக்கு வலிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. ஸோ வலிக்குது. அப்புறமா ஜிமினும் உங்கள அப்படியே உங்க நெக்கு கிட்ட அவரோட ஃபேஸ அப்படியே பொதிச்சுட்டு, உங்கள ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு தான் பாடியெல்லாம் பெயினா இருக்கு. ஜிமின் பார்க்குறாரு. "வயன் இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்றாரு. ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க ஒரு மாதிரி ஷை ஆயிட்டு. ஜிமினும் ஓகே வயன் பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ்லேயே ஒரு சாஃப்டாக ஒரு கிஸ் குத்துட்டு அவர் போகிறாரு. நீங்கள் அவர் போகிறவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறமா இப்படியே ஆகுது. இன்றைக்கி நைட் ஆகுது. இன்றைக்கி நைட்டு ஜிம்மின் வரும்போது செம்ம மழை. மழையிலே நனைச்சிட்டே வராரு. வந்து பார்த்தா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? அவருக்கு ஒரு மாதிரி செம்மையா டெம்ப்ட் ஆகுது. பார்த்தோன்னே, "ஏன்டி இப்படி என்னைய கொல்ற?" அப்படின்னு மாரி பார்க்குறாரு. நீங்களும் ஜிமின் உள்ள வரத பார்த்தோன்னே, "வாங்க ஜிமின்" அப்படி "என்ன நனைஞ்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேர்ஸ் எல்லாம் நீங்கள் தோட்ட போகிறீங்களா? போய் தோட்டலான்னு போறீங்க. போயிட்டு ஒரு டவல் எடுத்துட்டு வந்து ஒரு ஹேர்ஸ் துவைக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்கள ஒரு மாரி பார்க்குறாரா? "ஏன் ஏன் இப்படி பார்க்குறீங்க?" அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது, "ஏன்டி இப்படி பண்ற?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க எதுவும் தெரியாம. ஜிமினும், "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே வால்ல பின் பண்றாரு. "என்ன பண்றீங்க?" அப்படின்னு மாரி நீங்க பார்க்குறீங்க. ஜிமினு உங்கள அப்படியே வால்ல பின் பண்ணிட்டு, நீங்க இந்த ஷார்ட்ஸ் மாரி போட்டிருப்பீங்களா? இந்த ஸ்கர்ட் மாரி. ஸோ அது அப்படியே உங்க லெக்ஸ அவர் தூக்குறாரு. தூக்கி அதுக்குள்ள கை விடுறாரு. "ஜிமினா என்ன பண்ற?" அப்படின்னு மாரி பார்க்குறீங்க. ஜிமின் ஆமாடி நீ இப்படி என்னை டெம்ப்ட் ஏத்துற மாரி எப்போ பார்த்தாலும் ஏன் ட்ரெஸ் போடுற? 1 மாதம் கண்ட்ரோல் பண்ணிட்டுருந்தேன். இனிமேல்லாம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உள்ள கை விடுறாரு. அப்புறமா உங்களுக்கு கிஸ் பண்றாரு.
உங்கள் நெக்லலாம் பைட் பண்ணுறாரு, உங்களுக்கு வலிக்குது. ஆ ஜிமினா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினா என்னடி அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி மயங்கின வாய்ஸில் பேசுகிறாரு. நீங்களும் உங்களுக்கும் ஒரு மாதிரி மூட் சேஞ்ச் ஆகி அப்படியே அவரை கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே அவர் ஃபேஸ்லலாம் ஃபுல்லு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறாரு. நீங்கள் ஜிமின் அப்புறமா எல்லாமே மறுபடியும் நடக்குது உங்களுக்குள்ள. இப்படியே எல்லாம் முடியுமா? அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்றைக்கி செம்ம டயர்டாக இருக்கீங்க, எந்திரிக்க கூட முடியல உங்களால். ஜிம்மின்னு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, சரி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினே உங்களை தூக்கிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காண்டி அந்த பாத் டப்பில் போடுறாரு. நீங்களும் அங்கே பாத் டப்லேயே அங்கே சும்மா படுத்துட்ருக்கீங்க. ஜிம்மின் போயிட்டு அங்கே குளிச்சுட்ருக்காரு பக்கத்துலேயே. நீங்கள் அவரை தான் பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன அழகாக குளிக்கிறான் அந்த மாதிரி. குளித்து முடிச்சுட்டு ஒரு டவல் ரேப் பண்ணிட்டு உங்களை தூக்கலான்னு வர்றாரா. அப்போ அவர் ஹேர்ஸ்லேருந்து அப்படியே வாட்ரு கீழே விழுந்துட்டுருக்கு ஸ்டெப்பாக. நீங்கள் அதே பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்து உங்களை ஒரு டவல் ரேப் பண்ணிட்டு தூக்குறாரு. அவர் ஹேர்ஸ் வந்துட்டு உங்கள் லிப்ஸில் வந்து அந்த வாட்டர் ட்ராப் வந்துட்டு உங்கள் லிப்ஸில் படுது. நீங்கள் அப்படியே அதை அப்படியே குடிக்கிறீங்க லிப்ஸ்லேருந்து லிக் பண்ணி. ஜிமின்னு அதை பார்க்குறாரு. அவருக்கு ஐயோ என்னடி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஜிமினா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி கேட்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இன்றைக்கி வேணால் நீ ஹாலிடே எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? அதுக்கு ஜிமின்னு என்ன ஹாலிடேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. வேணாம், நீ இன்றைக்கி ரெஸ்ட் டே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாரு. இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை வேணாம், உனக்கு ஃபஸ்ட்டே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு அவர் நார்மலாக போகிற மாதிரியே போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் ஐயோ என்ன இவ இப்படி பண்ணுறா, என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சிரிச்சுட்டு அவர் போயிடுறாரு. இன்றைக்கி வந்துட்டு இருக்குது ரெடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறமா அவர் வர வரையும் நைட் வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு டயர்டாக நைட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. ஜிம்மின் வரதுக்கு முன்னாடியே குப்புற படுத்து அப்படியே தூங்கிட்டு இருப்பீங்களா. ஜிம்மின் வராரு. உங்களது நீஸு அது தோலாம் ஃபுல்லு ரிவீல் ஆகிற மாதிரியே தான் படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு பார்த்துட்டு டெய்லி நம்ம டெம்ப் ஒரு வேலையாக வச்சுட்டு சுற்றிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு உங்கள் மேலே அப்படியே நீங்கள் உள்ட்டா பார்த்துருப்பீங்களா, உங்கள் மேலே அப்படியே பின்னாடிலேருந்து ஓவராகிறாரு. நீங்கள் ஜிமின் அதை வரையும் லைட்டாக படுத்துக்கலான்னு படுத்துருப்பீங்க, தூங்கியிருக்க மாட்டீங்க, சும்மா கண்ணை மூடிட்டு படுத்துட்ருப்பீங்க. ஜிமின் உங்கள் மேலே வர்றது பார்த்தோன்னே என்ன ஜிமினா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் நெக்கில் மறுபடியும் ஒரு இது கடிக்கிறாரு. ஏன் இப்போ பார்த்தாலும் நெக்கே கடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அதுதான் என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்களும் ஓ அப்படியா அப்போ நான் கிடையாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா. நீ தாண்டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தாண்டி உன் பார்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஜிப் இருக்கும்ல, அது அப்படியே ஒரு லிப்ஸை வச்சு அப்படியே கீழே இழுக்கிறாரு. அவர் லிப்ஸெல்லாம் உங்கள் பாடியில் அப்படியே டச் ஆகுது. ஜிமின் என்ன பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறீங்களா. நானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை கண்டினியூ பண்ணுறாரு. ஃபுல்லு உங்கள் அப்பர் ட்ரெஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் லிப்ஸை வச்சு அப்படியே பின்னாடி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அவரோட அப்படியே வெட் கிஸ்ஸஸ் கொடுக்குறாரு பின்னாடி. உங்களுக்கு முடியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க நெளிஞ்சிட்டு. ஜிமின் அப்படியே கிஸ் பண்ணிட்டு வந்து உங்களோட பின்னாடி வெஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே அங்கே ஹேண்ட்ஸை வச்சு அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தெரியாதனமாக அவர் கைப்பட்டு உங்கள் இப்போ வெஸ்ட்டு வந்து கீறிட்டு தான் அங்கே பிளட் வருது. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஜிமின் அப்புறம் தான் இப்போ அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு அங்கே பிளட் வருதுன்னு. அதை அவர் லிப்ஸை வச்சு அப்படியே லைட்டாக குடிச்சிட்டே சக் பண்ணுறாரு. நீங்கள் மூனிங் பண்ணிட்டுருக்கீங்க ஜிமினான்ட்டு. ஜிமினும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்புறமா உங்களை முன்னாடி திருப்புறாரு. உங்கள் மேலே மறுபடியும் ஓவராயிட்டு என்னடி வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வலிக்கல, நீ பண்ணுறது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிப் சைடில் உங்களோட பிளட் இருக்குமா, அது அப்படியே போய் அவர் லிப்ஸ் சைடில் போய் அப்படியே லிக் பண்ணி குடிக்கிறீங்க. அதுக்கு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவர்
சின்னோட உங்க சின்ன அட்டாச் பண்ணிட்டு அப்படியே சொல்கிறீங்க, "ஜிமின் ஐ லவ் யூ" அப்படின்ட்டு. ஜிமின்னா அப்படி "ஓ ஐ லவ் யூ டூ வயன்" அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு ஐஸையே ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு, உங்கள் லிப்ஸ் எடுத்து போய் ஒரு ஐஸில் அப்படியே சாஃப்டாக அப்படியே கிஸ் குடுத்துட்ருக்கீங்க. உங்கள் வெட் கிஸ்ஸஸாக ஒரு ஐஸ் அப்படியே ரப் பண்ணி குடுத்துட்ருக்கீங்க. 2 ஐஸுக்கும் அப்படியே ரப் பண்ணி குடுத்துட்டு, அவர் ஃபோர்ஹெட்ல போய் கிஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு உங்களோட உங்கள் நெக்குக்கு கீழே அப்படியே ஒரு கிஸ் கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் லிப்ஸ் கிட்ட வந்து நீங்கள் இப்போ சக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க ஜிமின் லிப்ஸை. லோவர் லிப்ஸு ஃபுல்லு சக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பர் லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் உங்கள் மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறாரு ட்ரெஸ்ஸை. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா ஜிமினும் ஒரு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் போய் உங்கள் செஸ்ட்டோட ஒரு செஸ்ட்டை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் செஸ்ட்டு வந்து மோதினோடனே அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. "ஏன்டி இப்படி பண்ணுற?" அப்படின்னு மாதிரி கேட்குறாரா. "ஆமாம், நீ என்னைய மூட ஏற்றும் போது நான் உன்னை ஏற்றக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செஸ்ட்டை அவர் கூட ஹக் பண்ணுறீங்களா. அவருக்கு "உன்னோட இந்த 2 குலாப் ஜாமுனும் என்னை ரொம்பவே டெம்ட் ஏற்றுது" அப்படின்னு சொல்கிறாரு. "நீ இந்த குலாப் ஜாமுனை தான் டெய்லி கடிச்சு வைக்கிறியே, வலிக்குது" அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் "பின்ன நீ இப்படி வச்சுருந்தா குலாப் ஜாமுனை டேஸ்ட் பண்ணணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நைட்டு அப்படியே போகுது. ஓகே, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஓகே, பாய். உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்.